எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒன்றிய கழகம், நகர கழகம், பேரூர் கழகத்தை சார்ந்த செயலாளர்கள், அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆங்காங்கே இது போன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக இயக்கத்தினுடைய தோழர்கள் ஏற்கனவே பழைய உறுப்பினர்களாக இருந்தது என்று சொன்னால் அதை ரினியூவல் பண்றதிலிருந்து புது உறுப்பினர்களை சேர்ப்பதிலிருந்து ஒவ்வொரு வீடாக சென்று குடும்பத் தலைவருக்கு 4 கேள்விகள், மற்றவர்களுக்கு 2 கேள்விகள் என்கின்ற விதத்தில், அதாவது நீங்க குடும்பத்துல இருந்து ஏற்கனவே நீங்க வந்து உறுப்பினர் இருக்கிறீங்களா, அரசாங்கத்தோட திட்டத்துல நீங்க ஏதாச்சும் அதில் வந்து பயனில் இருக்கீங்களா, இந்த மாதிரி சில கேள்விகள். அதே போன்று BLA 2 சொல்லக்கூடிய இந்த பாகம் அவர்களிடம் வழங்கப்படுகின்ற ஒரு ஷீட்ல பாத்தீங்கன்னா அதுலயும் சில கேள்விகள், நம்முடைய மண்மொழி மானம் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அதை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரால் தான் செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா, இந்த மாதிரியான அவங்களிடம் நாங்கள் கேள்விகள் கேட்டு அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நேற்று எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் தொடங்கி வைத்து இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றியமாக, நகரமாக, பேரூர் கழகமாக நேரடியாக சென்று அங்கு இந்த பணியை நாங்கள் வந்து தொடங்கியிருக்கோம். நேற்றிலிருந்து அந்த பணியை அவங்க ஏற்கனவே தொடங்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே போகின்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. ஒரு 4 வருஷம் ஒரு ஆட்சிப் நாங்கள் இப்படி செஞ்சிருக்கோம். நாங்கள் போகும்பொழுது அவங்கள்ட்ட அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் பேசுகின்றது, அவர்கள் வரவேற்கின்ற அவருடைய முகமலர்ச்சியை பார்க்கும் பொழுது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அந்த உழைப்பினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2-3 எதிர்கட்சியை சார்ந்த வீடுகளுக்கு போய் அவங்க சேர்த்திருக்காங்க. உள்ளபடியே அது பெருமையாக இருக்குது. எடுத்து சொல்லுகின்ற விதம் தான் அரசியல்வாதினா இந்த இயக்கத்தில் இந்த மண்மொழி மானம் காக்கும் போதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது ஒண்ணுதான், சாதி மதம் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சார் போகும்பொழுது சில நேரத்தில் பாராட்டுகளும் கிடைக்கலாம், சில நேரத்தில் எங்களுக்கு விமர்சனங்களும் கிடைக்கலாம். ஆனால் அது சார்ந்து எப்படி நாங்கள் திருத்திக் கொள்ள முடியும், அது சார்ந்து என்ன திட்டத்தை கொண்டு வர முடியும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுவதற்கும் அது ஏதுவாக இருக்கின்ற விதத்தில் ஒரு நல்ல ஒரு பயணமாக இதை நான் பார்க்கிறேன்.